சின்ன வெத்தலை கொடி வந்துட்டு ரொம்ப நாளா வளராம சிமெண்ட் பாட்ல வச்சிருந்தோம். இத ரீபாட்டிங் பண்ணிட்டு இந்த வெத்தலை கொடிய வந்துட்டு வளர விட போறோம். இதுக்கான மண் கலவை வந்துட்டு கொஞ்சமா கொக்கோ பிட்டும், சாதா மண்ணும் இருந்தா போதும். வெத்தலை கொடிக்கு வந்து மண் வந்துட்டு அதிகமா தேவை. அதனால கொக்கோ பிட்ட வந்துட்டு கம்மி பண்ணிக்கலாம். நல்லா ஈவனா மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு பாட்டுக்கு 1 ஸ்பூன்ல இருந்து 1 1/2 ஸ்பூன் வரைக்கும் வந்துட்டு டிஏபிய வந்துட்டு நல்லா ஈவனா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம் சேர்த்திட்டு. இந்த வெத்தலை கொடிய வந்துட்டு நடவை செய்யும்போது நம்ம எடுக்கக்கூட வேர் வந்துட்டு அடி வேர்ல இருந்து வந்துட்டு அந்த வெத்தலை கொடிய வந்துட்டு எடுக்கணும். வேர்ல இருக்கக்கூடிய அந்த வேர் மண்ணை உதிர்த்திடவே கூடாது. வேர் மண்ணை உதிர்த்தணும்னா செடி வந்து வாடி போயிடும். அடிவேர்ல இருந்து அந்த வேர் மண்ணோட சேர்த்து எடுத்துதான் வந்துட்டு பாட்டிங் பண்ணணும். சுத்தியுமே மண்ணை போட்டு மூடி வச்சுட்டு ஒரு வாரத்துல வந்துட்டு இந்த செடியோட வளர்ச்சியை வந்துட்டு இந்த வீடியோல நீங்களே பார்க்க முடியும். நல்லா வளர்ந்து நல்லா செழிப்பா வந்துட்டு இந்த செடி வந்துட்டு இருக்குது. சில டைம் வந்து வெத்தலை கொடிகள் வரலன்னா ரீபோர்ட் பண்ணும்போது சீக்கிரமா வளர்ச்சி வரும். இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க. இந்த மாதிரி மோர் வீடியோஸ்க்கு நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹாப்பி